வணக்கம் and welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ரெண்டு ரெசிபிஸை செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம கூட யோகாம்பலமா இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி எங்களுக்காக செஞ்சு காட்ட போறீங்க? உஷாரா தமிழ்ல சொல்லிட்டேன். ஓகே. சுரக்காய் அல்வா. சுரக்காயை வச்சு முட்டியான்னு ஒன்று, அதாவது ஆக்சுவலி லௌகிகா ஹல்வா, லௌகிகா முட்டியா அப்படின்னு தான் ஒன்று சொல்லுவா. நார்த்தில் சொல்கிறேன்னா அப்புறம் லௌக்கினா என்ன அப்படின்னு கேட்பீங்க, முட்டியா அப்படின்னா என்னன்னு கேட்பேன். முட்டியா மீன்ஸ் பிடிச்சி வைக்கிறதுக்கு பேர் முட்டியான்னு பேர். லௌக்கி அப்படின்னாலே வந்து சுரக்காய். ஸோ சுரைக்காயில் ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம். ஓகே, சுரக்காயில் ஒரு ஸ்வீட்னா சுரக்காய் அல்வா செய்ய போகிறோம். சுரக்காயில் முட்டியான பிடிக்கிறது, கொழுக்கட்டை மாதிரி வருமா? இல்லை, அது கொழுக்கட்டை மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் வெளியில் எடுத்து அதை கட் பண்ணி அதை அப்புறம் டீப் ரோஸ்ட் பண்ணி அது ஒரு தனி ப்ராசஸ். ஒரு இனிப்பு காரம் ரெண்டுமே நம்ம பண்ண போறோம், சுரக்கால பண்ண போறோம். அதுதான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். நினைச்சா லென்த்தா போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. வழக்கம் போல நெய் கொடுத்துருங்க. முந்திரி பாதாம் வறுத்து எடுத்துடலாம். டோட்டலாகவே ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இது என்டையர் அல்வாக்கு போகும். ஓ, அவ்வளோதான் இதுக்கு தேவை. பால் விடுவோம், அப்புறம் வந்து மாவா சேர்க்க போகிறோம். மாவா அப்படின்னா என்னென்னா சர்க்கரை சேர்க்காத கோவா. பொதுவாகவே அல்வா அப்படின்னு சொன்னாலே நிறைய நெய், கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக நெய் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். பட் 4 ஸ்பூன் போதும்னு சொல்கிறீங்களே? ஏன்னா அந்த பாலில் இருக்கிற மாய்ஸ்சரும் அதுக்கப்புறமா வந்து இந்த கோவாவில் இருக்கிற அந்த கிரீஸுமே போடுறதுக்கு நல்லா ஜோராக வந்துடும். நீங்கள் எடுத்துக்கிற பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் சுரக்காயை போட்டுடலாமா? சுரக்காய் தோல் எடுத்து நல்லா சீவிடணும். திருகிட்டு நடுப்புற வந்து கொஞ்சம் முத்தலாக எடுத்துட்டேன்னா நடுப்புற இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்கோ. இலசாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே திருகி எடுத்துக்கலாம். இதில் வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா பிழிஞ்சு எடுத்துடலாமா? ஸோ இது வந்து அந்த முட்டியாக்கோசரம் வச்சுருக்கேன். அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்குங்கோ. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இது 1/2 கிலோ கிட்டக்க இருக்கிற சுரக்காய். இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்கின பிறகு சுருங்கிடும். அப்படியா? கொஞ்சம் சுருங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம பால் விடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் பால் ஆட் பண்ணிடலாம்ப்பா. நம்ம விட்டத்துக்கு இப்போ இது கொஞ்சம் சுருங்கி இருக்கு, பார்த்தேன்னாலே தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த காஃபி டம்ளர் இருக்குல்ல, அதால் 1.5 டம்ளர் பால் எடுத்துட்டேன்னா போகிறோம். ஃபுல் க்ரீம் மில்க். காய்ச்சாத பால்? காய்ச்சின பால். ஓகே. சப்போஸ் அர்ஜென்ட்னா காய்ச்சாத பாலும் யூஸ் பண்ணலாமா, இல்லை காய்ச்சி தான் யூஸ் பண்ணணுமா? சம்டைம்ஸ் இதில் காய்ச்சாத பால் நீங்கள் விட்டேன்னா இதோட கொதிக்கச்சே உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கூடிய மட்டும் காய்ச்சின பாலாகவே எடுத்துக்கணும். பாலோடு நல்லா சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து கெட்டியாகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டியாக்கு தேவையானதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 1 கப், சம அளவு எடுத்துருக்கோம். 1 கப் எடுத்துருக்கோம். இதில் வந்து உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். தனியா பொடி 1 டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1 டீஸ்பூன், சர்க்கரை ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன்,
எண்ணெய் கொடுங்க. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கணும். இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹாஃப் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஹாஃப் நம்ம தாளிக்கிறதுக்கு வேணும். இது 2 பச்சை மிளகா, 1 தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், 1 இது நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்க பச்சை மிளகா. கரம் மசாலா பொடி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இதில் இந்த சுரைக்காயும் ஆட் பண்ணிடுவோம். தண்ணி கொடுங்க, கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். ஆக்சுவலி சில பேர் வந்து இதுலேயே எள்ளு போட்டு பிசைவா, அப்படிங்கிறத விட நல்லா எள்ளை வெடிக்க விட்டு பண்ணுறது தான் நல்லது. ஸோ நம்ம மேலே தாளிக்கரிச்சே கடுகையும் எள்ளையுமா தாளித்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டர் நீங்கள் கலக்கும் போதே வந்துட்டு வரக்கூடிய இன்னொரு கேள்வினா, சப்போஸ் நாங்களும் சுரக்காய் சாப்பிட மாட்டோம்னு ஒரு சில நேயர்கள் பார்த்துட்டு இருந்தா, சுரக்காய் தவிர வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம் இதில்? வெந்தய கீரையில் பண்ணலாம், மேத்திக்காய் முட்டியா அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து போப்லாவில் பண்ணலாம். போப்லா அப்படின்னா ஒயிட் போப்லா, அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய், ஓகே. பூசணிக்கான்ற வார்த்தை முதல்ல வரல, போப்லான்னு தான் வருது பாருங்க. ஸோ அது எந்த பேர்லலாம் இருக்கோ அதை தானே சொல்ல முடியும் நம்ம. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கப்பா. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இது இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். எல்லாமே ஷேப்பாக அழகாக பிடிச்சாச்சு. இட்லி குண்டாவும் தயாராக இருக்கு. ஒரு பக்கம் அல்வாவும் கிட்டத்தட்ட அந்த பால்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம்? கொதிச்சுன்னு இருக்கட்டும். தண்ணி அடியில் விட்டுருக்கோம். இது நல்லா அடியில் வச்சுட்டு இந்த தட்டில் தான் எண்ணெய் தடவிக்கலாம். இதில் வந்து ஒரு 6 தான் இப்போ சுற்றிக்கு வைக்க முடியுது. அந்த 6 பண்ணிக்கலாம். அப்புறம் அதை 2த்தையும் வீட்டில் விடலாம். ஸோ மூடி எக்ஸாக்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் இது வீட்டில் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஹல்வா முடிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சக்கரை போடாத கோவா இருக்கு இல்லையா, அது கொடுத்துருவோம். இது வந்து ஒரு 200 கிராம்ஸ். இது அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இது பால் கோவா கிடையாது, குலோப் ஜாமுன்லாம் சேர்த்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளெயின் ஸ்வீட்லெஸ் கோவா. இது போட்டால் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இது போட்டால் நல்லாயிருக்கும். இது நாங்கள் போடலை அப்படிங்கிறவா நம்ம ஒரு 1.5 டம்ளர் பால் இந்த சுரக்காய் வேகிறதுக்குன்னு விட்டோம். நல்லா 1 லிட்டர் பாலை விட்டேன்னா நல்லா கோவாவாக இந்த மாதிரி வரும். இதில் நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். சக்கரை போட்டதுக்கப்புறம் நீத்துக்கும் அது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலரிடும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்கலாம்.
ஸோ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுத்து. அடுப்பு அணைச்சிக்கிறேன். குத்திட்டு பாருங்க, கத்தியில் எதுவும் ஒட்டாமல் இருந்ததுன்னா ரெடி ஆகிட்டு இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறாத இதை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸோ 10 மினிட்ஸ் குக்கிங் டைம் எக்ஸாக்டாக குக் பண்ணிட்டு பிறகு குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணணும். இதில் வந்து ஏலக்காய் பொடி போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது வந்து பச்சை கலரில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதில் கலர் யூஸ் பண்ணுவா. என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வேணுங்கிறவா போட்டுக்கணும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. வறுத்த முந்திரி பருப்பு அண்ட் இந்த பாதாம் ரெண்டையும் இதில் ஆட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். எல்லாமே சேர்ந்து நம்ம அதுக்குள்ளே இது கட் பண்ணி நம்ம அது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆறின அப்புறம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணும். எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். எள்ளு, அது ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம நெய் விடவே இல்லை. ஃபஸ்ட்டு விட்ட அந்த 4 ஸ்பூன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதுவே ஒட்டாமல் சைட்லலாம் நெய் வருது தெரியுதா? பிகாஸ் ஆஃப் அந்த மாவா அண்ட் ஃபுல் க்ரீம் மில்க். அந்த கோவா ஆட் பண்ணியிருக்கிறதுலேருந்தும் அதுலேருந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருக்கிறதுனால அந்த ஒட்டாமல் வந்துருக்கு. ஸோ இது எப்படி ஜோராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. சைட்லலாம் நெய் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு காரணம் இது 2 தான். பெருங்காயப்பொடி, கடுகு வெடிக்கிறது. இதில் பெருங்காயப்பொடியும் போடுறேன், 1/2 டீஸ்பூன். பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணலாம். இது கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையால் அதில் ஆட் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு அடுப்பு அப்படியே பெருசாக வச்சு விடுங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி. ஸோ இது வெறும் பாயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகுற மாதிரியும். ரோஸ்ட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு ஃபோர்க்கில் குத்தி கெச்சப் பிச்சப் தொட்டுக்கிற எல்லாம் தொட்டுக்கோங்க. ஆர் க்ரீன் சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொத்தமல்லி கொடுத்துருங்கோ, மேலே போட்டு வைக்கணும். அப்படி லௌகிகா ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: சுரைக்காய், பாதாம், முந்திரி, நெய், சர்க்கரை சேர்க்காத கோவா, அது ஆப்ஷனல், ஏலக்காய் பொடி. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் முந்திரி பாதாமை வறுத்து எடுத்துட்டுருங்கோ.
அதுக்கப்புறம் சுரைக்காய் துருவியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 1.5 டம்ளர் பால் சேருங்கோ. அதை நல்லா அதோட சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் பால் கெட்டியானதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்காத கோவாவை அதில் சேர்த்து நல்லா கலரிட்டு அதோட கூடவே சர்க்கரையும் நல்லா ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடி போட்டு மேலே வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் சேர்த்து பரமாறினா ஜோரான லௌகிகா அல்வா சுரைக்காய் ஹல்வா தயார். லௌகிகா முட்டியா அப்படின்னா சுரைக்காய் முட்டியா. சுரைக்காய் என்னென்னா அதே மாதிரி திருகி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1 கப் கோதுமை மாவு, அதில் வந்து ஜீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஆம்ச்சூர் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது கையில் எண்ணெயை தடவிண்டு அழகாக ரவுண்டாக பிடிச்சி வேட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேட்டில் வச்சு எடுத்துட்டு ஆறினதுக்கு அப்புறமா ரவுண்டாக கட் பண்ணி ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு தாளித்து அதோட கூட எள்ளும் தாளித்து பெருங்காயப்பொடியும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூவி பரமாறினா ஜோரான லௌகிகா முட்டியா சுரைக்காய் முட்டியா தயார். லௌகிகா ஹல்வா சுரைக்காய் முட்டி. ஓகே, சுரைக்காய் முட்டியாலா சுரைக்காய் அல்வா ரெண்டுமே தயாரா இருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோவா பால் அந்த 2 டேஸ்ட் தான் டாமினேட்டிங்காக தெரியுது. நல்லா இருக்குது. அப்புறம் இதை ஒரு பிடி பிடிப்போம். அதுக்கு முன்னாடி மாமி சொன்ன மாதிரி அது ரோஸ்டடாக இருக்கிறது நல்லா தெரியுது. மேலே அந்த எள்ளு, கடுகு, கொத்தமல்லி, சின்ன சின்ன பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பிரமாதமாக இருக்குது. சொரக்காய் இருக்குது வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த அல்வாவையும் கிட்டத்தட்ட கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்குது. குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is me கிருத்திகா and then யோகாம்பாலம் telling bye from you all. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் அல்வா செய்ய பால் எவ்வளவு எடுக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.